அடுத்து தலைமை உரையாற்ற முதல் மொழி அறக்கட்டளையின் பொருளாளரான திரு ப. ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். சிந்துவெளி நாகரிகம் மறுபார்வை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கும் பெரியவர் முனைவர் திரு பூங்குன்றன் ஐயா அவர்களே, வரவேற்புரை நல்கிய ஆனந்தரசு அவர்களே, சிறந்ததொரு நோக்க உரை நிகழ்த்திய முனைவர் கு. சசிகலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர் பேராசிரியர் பிரீதா அவர்களே, இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நன்றி உரை ஆற்றவிருக்கும் நண்பர் இலங்கை வேந்தன் அவர்களே, மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1856ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் ரயில்வே பாதை அமைக்க வேண்டி லாகூர் முல்தான் இடையே தொழிலாளர்கள் கல்லையும் மண்ணையும் தோண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு கிடைத்தது என்னவென்று தெரியுமா? சுட்ட செங்கற்கள், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றான சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடிக்க வழிவகுத்தது. அந்த செங்கற்கள் கிடைத்த இடம்தான் பின்னாளில் ஹரப்பா என்று அழைக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. சில வேளைகளில் நாம் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது முற்றிலும் வேறு ஒன்றை கண்டுபிடித்து விடுகிறோம். அது போலதான் நம் தமிழ் பாரம்பரியமும். நாம் ஆழமாக தோண்ட தோண்ட புதிய புதிய உண்மைகள் வெளிப்படுகின்றன. ஹரப்பாவில் செங்கற்கள் கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 160 ஆண்டுகள் கழித்து 2014ஆம் ஆண்டில் மதுரைக்கு அருகே கீழடியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் சோதனை குழியை தோண்டிய போது கிடைத்த ஒரு மண்பானை ஓடு தமிழர் நாகரிகத்தின் புதிய அத்தியாயத்தை திறந்தது. 2 வேறு காலகட்டங்கள், 2 வேறு இடங்கள், ஆனால் ஒரே கதை. அது என்ன? நம் முன்னோர்களின் மேம்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உறக்கச் சொல்லும் கதை அது. சிந்துவெளி நாகரிகம் வட இந்தியாவில் செழித்தோங்கிய அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் வைகை நதியோரம் ஒரு தனித்துவமான நாகரிகம் தலைத்திருந்தது என்பதை கீழடி கண்டுபிடிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. கீழடியில் இதுவரை கிடைத்துள்ள பொருட்கள் சுமார் 2600 ஆண்டுகள் பழமையானவை. சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் சுமார் 4500. மேலும் பல கண்டுபிடிப்புகள் கீழடியில் நடந்தால் 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கக்கூடும். 2 நாகரிகங்களுக்கிடையே உள்ள தொடர்புகளும் வேறுபாடுகளும் ஆராய்வது மிக முக்கியமானது. ஏனென்றால் சிந்துவெளி மக்களைப் போலவே கீழடி மக்களும் சிறந்த நகர திட்டமிடல், நீர் மேலாண்மை, கைவினை கலைகள், வணிகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் கீழடி மக்களிடம் கிடைத்த தமிழ் எழுத்துக்கள் அவர்களின் எழுத்தறிவையும் மொழி வளர்ச்சியையும் காட்டுகின்றன. ஆகையால் இன்று நாம் சிந்துவெளி நாகரிகத்தை மறு ஆய்வு செய்யும் போது கீழடியின் கண்டுபிடிப்புகளை சேர்த்தே பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. நாகரிகத்தை பற்றி அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான தகவல்களை அறிவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அது நமது வேர்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. நமது முன்னோர்கள்
எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், என்ன சாதனை செய்தார்கள் என்பதை அறிய முடிகிறது. தற்கால சமூகத்தை நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. இன்றைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கலாச்சாரம் ஆகியவற்றின் தோற்றத்தை அறிய முடிகிறது. எதிர்காலத்திற்கான பாடங்களை கற்றுக்கொள்ள உதவுகிறது. கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு சிறந்த முடிவுகளை எடுக்க அது பெரிதும் உதவுகிறது. ஒரு உலகளாவிய கண்ணோட்டத்தை வளர்க்கிறது. பல்வேறு கலாச்சாரங்களின் பங்களிப்பை புரிய வைக்கிறது. இன்றைக்கு என்றும் இல்லாத அளவிற்கு நாம் தமிழ்நாட்டின் வரலாற்றை மீண்டும் திருப்பி நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பல ஆண்டுகளாக நம்முடைய வரலாறு சில பிழையான புரிதல்களால் வழிநடத்தப்பட்டது. ஆனால் சமீபத்திய தொல்பொருள் ஆய்வுகள், புது ஆதாரங்கள் மற்றும் அறிவியல் சோதனைகள் மூலம் தமிழ்நாட்டின் பெருமை புது வெளிச்சம் கண்டுள்ளது. அப்படி பல புது ஆதாரங்களை கொண்டு நாம் கண்ட உண்மைகள் சிலவற்றை பார்ப்போம். கீழடி சங்க காலத்துக்கு முன்பு இருந்த நகரம். பழங்காலத்தில் சங்ககாலம், அதாவது சங்ககாலம் நம்மளுக்கு தெரிந்த சங்ககாலம் கிமு 300 கிபி 300 வரை தான் தமிழர்களின் முதல் நகரமயமான காலம் என்று நினைக்கப்பட்டது. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அகழாய்வுகள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்துகின்றன. கிமு 600க்கு முன்னரே நகரமயமான வீடுகள், சாக்கடை அமைப்பு, சுவர்களில் பழமையான எழுத்துக்கள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளன. இது சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது. தமிழரின் கடல் சார்ந்த வர்த்தகம். தமிழகத்தை ஒரு அடிப்படை வேளாண்மை சமூகமாக கருதப்பட்ட காலம் இருந்தது. ஆனால் அகழாய்வுகள் இங்கு ஒரு பெரிய கடல் சார்ந்த வர்த்தக அமைப்பு இருந்ததற்கான சான்றுகளை உறுதிப்படுத்துகின்றன. உதாரணத்துக்கு தாமிரபரணி நாகரிகம் கிமு 1500, தொண்டி, கொற்கை போன்ற துறைமுக நகரங்கள் உலக வர்த்தகத்தில் பெரும் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளது. ஆடிச்சநல்லூர், இங்கு கிமு 1500 காலத்துக்குரிய தங்க ஆபரணங்கள், இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. பூம்புகார் கிமு 1500 கடலடியில் சுட்டறிந்த நகரத்தின் பழமையான பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதுபோல தமிழர் எழுத்து பிராமி எழுத்துக்கு முன்னரே இருந்ததா, பிராமி எழுத்துக்கு முன்னே தமிழரின் எழுத்து இருந்ததா என்ற கேள்விக்கு முந்தைய ஆய்வுகளின் படி தமிழர்களுக்கு எழுத்து பயன்பாடு கிமு 300க்கு பிறகுதான் வந்ததாக கருதப்பட்டது. ஆனால் கீழடி மற்றும் சமணமலை அகழாய்வுகள் கிமு 500க்கு முன்பே தமிழர் எழுத்துக்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை காட்டுகின்றன. இது தமிழ் மொழியின் தனித்தன்மை மற்றும் எழுத்து நடை உலகில் பழமையானது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. அதுபோல் கொற்கை, சங்க இலக்கியங்கள் வரும் கொற்கை என்ற துறைமுக நகரம் ஒரு புனைக்கதை என்று கருதப்பட்ட காலம் இருந்தது. ஆனால் அகழாய்வுகள் தூத்துக்குடி அருகே உண்மையான கொற்கை நகரம் இருந்ததற்கான ஆதாரங்களை காட்டுகின்றன. இது பாண்டியர் கடற்கரை பேரரசு சரித்திரத்தில் மிக முக்கியமான பங்காற்றியதை உறுதிப்படுத்துகிறது. முனைவர் சொன்னது போல் நோக்க உரையில் தமிழர் இரும்பு தொழில்நுட்பம் இந்தியாவின் முன்னோடிகள். முந்தைய காலத்தில் இந்தியாவின் இரும்பு தொழில்நுட்பம் வட இந்தியாவில் தான் முதலில் தோன்றியது என கருதப்பட்டது. ஆனால் தமிழகத்தின் மலகார்
என்ற இடம் கர்நாடக மாநிலம் ஆகிய இடங்களில் கிமு 1800க்கு முந்தைய இரும்பு பயன்பாட்டு சான்றுகள் இன்று கிடைத்துள்ளன. இது தமிழர் நாகரிகம் அறிவியல் முன்னேற்றத்திலும் முன்னோடியாக இருந்ததை காட்டுகிறது. தமிழர் வெளியிடங்களுக்கு சென்று ஆட்சி செய்தது வெகு காலமாக அது மறுக்கப்பட்ட உண்மையாக இருந்தது. பல அகழாய்வுகள் அதற்கான சான்றுகளை கொடுத்திருக்கிறது. சோழர்கள் கிபி 10ஆம் நூற்றாண்டு இலங்கையை ஆட்சி செய்து தென்கிழக்கு ஆசியாவிற்கும் தங்களது ஆதிக்கத்தை பரப்பினர். இந்தோனேஷியா, கம்போடியா, மயன்மார், மலேசியா போன்ற நாடுகளில் தமிழ் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சோழர்களின் கடற்படை உலகின் மிகப்பெரிய கடல் சார்ந்த பேரரசாக இருந்ததற்கான நிறைய சான்றுகள் இன்று நமக்கு கிடைக்கிறது. கடைசியாக தமிழர் பெண்களின் மறைக்கப்பட்ட வீரம். முந்தைய வரலாறு எல்லாம் ஆண்களை மையமாக கொண்டே இருந்தது. ஆனால் நம்முடைய சமீபத்திய ஆராய்ச்சிகள் பல தமிழர் பெண்களின் வீரத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் போரிட்ட அரசி என்ற சான்றுகள் இன்று கிடைக்கின்றன. குயிலி பிரிட்டிஷ் படைகளை தீ வைத்து அழித்த முதல் பெண்மணி என்று கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் ஒரு தமிழ் பெண் என்பது இன்று சான்றுகள் கூறுகின்றன. இந்த வகையில் ஒரு நாகரிகத்தை, ஒரு வரலாற்றை, புதிய தரவுகள், ஆய்வு முடிவுகள் இதனை கொண்டு மறுபார்வையிடும் போது பல உண்மைகள் வெளிவருகிறது. அது புது வழியை வகுக்கிறது. அந்த வகையில் இன்றைய உலகம் தமிழர்களின் வரலாற்றை புதிய பார்வையில் பார்க்க தொடங்கியுள்ளது. நம்முடைய இலக்கியம், தொல்பொருள் ஆய்வுகள், சமகால அறிவியல் ஆய்வுகள் அனைத்தும் ஒரே ஒரு செய்தியை தான் கூறுகின்றன. அது என்னவென்றால், தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான, அறிவு செறிந்த, வளர்ச்சி அடைந்த நாகரிகங்களில் ஒன்றாகும் என்பதுதான் அது. தமிழர்களின் பெருமையை மீண்டும் உலகத்துக்கு எடுத்து காட்டுவோம். அந்த வகையில் இன்று முனைவர் பூங்குன்றனார் அவர்களின் சிறப்புரை அந்த வழியில் நாம் பயணிக்க நிச்சயம் ஊக்கமளிக்கும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. அடுத்து கேலர் ஒருங்கிணைப்பாளர் கு சசிகலா அவர்களுக்கு. அடுத்து தி ஆனந்தரசு அவர். அனைவருக்கும் வணக்கம். ஏதோ விளையாட்டுத்தனமாக இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதாக எனக்கு ஒரு அச்சம் உண்டு. சிந்துவெளி நாகரிகம் இங்கே பரந்த பகுதியில் இருந்த ஒரு நாகரிகம். அதற்கு முன்னிருந்த வரலாறும் உண்டு, தற்கால வரலாறும் உண்டு. உலகத்தில் எத்தனையோ நாகரிகங்கள் தழைத்தன. அவற்றுக்கு தந்தையும் இல்லை, சந்ததியும் இல்லை என்று ஒரு கருத்தை ஒரு அறிஞர் கூறினார். ஆனால் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக பல செய்திகள் உள்ளன. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் பல இடங்களில் செய்திகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரே ஒரு செய்தி, சிந்துவெளியில் அரச மரம் வழிபாடு செய்யப்பட்டது. அந்த அரச மர வழிபாடு இன்றும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருப்பதை பார்க்க முடியும். கொங்கு நாட்டில் அரச மரத்தை மட்டும் வைத்து கும்பிடுவார்கள்.
தொண்டை நாட்டுக்கு வந்தீர்களானால் அரச மரத்தோடு வேப்ப மரத்தையும் சேர்த்து கும்பிடுவார்கள். இதனுடைய பின்னணி என்ன என்பது எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் அரச மரத்தை மட்டும் வைத்து கும்பிடுகிற ஒரு மரபு கொங்கு நாட்டிலே இன்னும் தழைத்திருப்பதை பார்க்க முடியும். அதுக்கு தான் சப்த கன்னிகள் இருக்கும், பிள்ளையார் இருப்பார், எல்லாம் இருக்கும். அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு மரமாக கருதப்பட்டது. அடுத்தது 7 எண்ணு 7. சிந்துவெளியிலே ஒரு முத்திரையிலே ஒரு மரக்கிளைக்கடியில் ஒரு பெண் தெய்வம் இருக்கும், கீழே 7 உருவங்கள் இருக்கும். அதை 7 கன்னி என்று சிலர் கருதுகின்றார்கள், 7 மாதர் என்றும் கருதுகின்றார்கள். எது எப்படி இருப்பினும் 7 என்ற ஒரு எண் திராவிட மரபில் ஒரு முழுமை பெற்ற எண்ணாக கருதப்படுவதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய பேச்சு ஒரு கோர்வையாக அதுக்கடுத்து என்று இருக்காது. இருந்தாலும் செய்திகளை நான் தொகுத்து கூறுவதிலே முனைப்பாக இருக்கின்றேன். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சிந்திக்கும்போது அண்மைக்கால ஆய்வுகள் நிறைய வந்திருக்கின்றன. 1975 தேவி பிரசாத் சட்டோபாத்யாய் என்ற அறிஞர் இண்டஸ் சொசைட்டி என்ற ஒரு தலைப்பிலே ஒரு நூலை வெளியிட்டார். அதிலே அவர் அந்த ஆண்டு வரையில் சிந்துவெளி பற்றி 1500 நூல்கள், கட்டுரைகள் என்ற அடிப்படையிலே எண்ணிக்கை குறிப்பிட்டிருந்தார். இன்று ஏறத்தாழ இப்போ 50 ஆண்டுகள். அவர் எழுதும்போது சிந்துவெளி நாகரிகம் வெளிப்பட்டு 50 ஆண்டுகள். இப்போது நம்ம பார்க்கும்போது இப்போவும் 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளில் எத்தனை நூல்கள் வந்திருக்கலாம், கட்டுரைகள் வந்திருக்கலாம், ஆய்வுரைகள் வந்திருக்கலாம். புது புது செய்திகளை கொண்டு பல அறிஞர்கள் எழுதுவதை பார்க்கின்றோம். இருந்தாலும் இன்னும் அது புதிரான ஒரு நாகரிகமாக இருப்பதை இன்று வரையில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த எழுத்துக்களை வாசித்தால் ஒழிய இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முழுமையான வரலாற்றை அறிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். பாமீர் முடிச்சு, இமயமலையினுடைய கூரை, அதாவது உலகத்தின் கூரை என்று கூறுகின்ற பாமீர் முடிச்சு கீழே சுரத்தக்கை என்ற ஒரு நகரம் தோண்டி எடுக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானத்துக்குள்ளே அது இருக்குது. அந்த பாமீர் முடிச்சு கீழே இருக்கிற அந்த நகரம் பெரும்பாலும் சிந்துவெளியின் அவுட் போஸ்ட் என்று சொல்வார்கள். காரணம், ஆப்கானிஸ்தானத்திலே குள்ளி என்ற இடத்திலே லேபிஸ் லசூலி என்ற ஒரு மணி கல் கண்டறியப்பட்டது. அதை தோண்டி எடுத்தார்கள். சிந்துவெளி மக்கள் தான் தோண்டி எடுத்தார்கள். அந்த சுரங்கங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சிந்துவெளி மக்கள் பரவலாக பல இடங்களில் பரவி இருக்கின்றார்கள். 2000 வாழ்விடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரையில். அதில் 20 மட்டும்தான் நகரங்கள் என்று கண்டறிந்திருக்கின்றார்கள். 2000 வாழ்விடங்கள் இருந்தாலும் 20 நகரங்கள் தான் இருப்பதாக கண்டறிந்திருக்கின்றார்கள். அது ஒரு புது செய்தி. அண்மையில் ஒரு கட்டுரையில் அதை நான் படித்தேன். இந்த சிந்துவெளி மக்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வரையில் பல வாக்குவாதங்கள் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு அம்மையார், தேவாங்கன ஆத்திரே என்ற ஒரு அம்மையார் ஆர்கிடைப்பல் மதர் என்று ஒரு சிந்துவெளி தாய் தெய்வத்தை பற்றி ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலிலே ஆரியர் என்று கூறுகிறார்கள், திராவிடர் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். நீங்கள் ஏதாவது பேரை வச்சுட்டு போங்க, பழைய கற்காலத்தில் இருந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற செய்தியை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு நாகரிகம் பெருமை மிக்க நாகரிகம் என்றால் அது எங்களுடைய நாகரிகம் என்று கூறிக்கொள்வதிலே பொதுவாக உலகத்திலே இருப்பதை பார்க்கின்றோம். பொதுவான ஆர்வம், இது எங்கள் நாகரிகம், நாங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிலாம் சொல்லிக்கொள்வதில் ஒரு ஆர்வம். சிந்துவெளி கண்டுபிடிக்கும் வரையில் பிரித்தானிய ஆட்சி உங்களுக்கு நாகரிகம் என்று கூறுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். சிந்துவெளி கண்டுபிடித்து 1924 வெளிப்படுத்திய பின்பு அவர்கள் சொன்ன செய்தி, சிந்துவெளி நாகரிகம் வெளியிலிருந்து வந்தவர்கள் கொண்டு வந்த நாகரிகம். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு நாகரிகத்தை கொடுக்க வந்திருக்கிறோம். அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் வெப்பனாக சிந்துவெளி நாகரிகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது உலகம் பரவ நடக்கத்தான். இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நெபுகட்நேசரை பற்றி சொல்லும்போது
சதாம் ஹுசைன் அவர்கள் நான் தான் நெபுகத் நசார் என்று கூறிக்கொண்டார். அவர் பெருமையான ஒரு அரசனாக இருந்ததால் அவர் பேரை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் மற்ற தலைமையில் இருக்கின்ற ஆட்களும் தங்களை இந்த மாதிரியான ஒரு சிறந்த நாகரிகத்தோடு இணைத்து கொள்வது பொதுவான ஒரு இது. அண்மையிலே சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கான புத்தகங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. பேதி கரப்பா என்ற ஒரு நூல் வந்திருக்கிறது. அது வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி அந்த அரப்பாவை பற்றிய செய்திகள் வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக, வேதத்தோடு தொடர்புடையது என்று கூறுவதற்காக அவர்கள் பல கட்டுரைகள், பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அண்மையிலே ராமேந்திரநாத் நந்தி என்ற ஒரு அறிஞர் ஐடியாலஜி அண்டு சிவிலைசேஷன் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அது வந்து சிந்துவெளியை பற்றி அவருடைய ஆரம்பகால கருத்துக்கள், அவர் சர்மாவுடைய ஸ்டூடெண்ட். ஆரம்பகால கருத்துக்கள் சிந்துவெளியில் இருக்கின்ற அந்த வேதிக் சம்பந்தமான நகரம் பற்றிய சொற்கள் மற்ற இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, கோட்டை இருந்தது என்றெல்லாம் பேசுகின்ற போது அவர் என்ன சொன்னார்னா, கோட்டை என்பது ஒரு குதிரை இந்த பக்கத்திலிருந்து தாவி அந்த பக்கத்துக்கு போகிற அளவுக்கு தான் இருந்தது. பூர் என்ற சொல், அது வேதத்தில் வருகின்ற பூர் என்ற சொல், இந்த அளவுக்கு தான் இருந்தது. அரப்பா முகதேதார மாதிரி இல்லை என்ற கருத்தை 1987 எழுதினார். ஆனால் இப்பொழுது அவரே சிந்துவெளி நாகரிகம், வேதிக் நாகரிகம் என்று ஒரு புத்தகம், பெரிய புத்தகம் எழுதியிருக்கின்றார். அதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற சான்றுகள், முக்கியமான சான்றுகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து பொருத்தி பார்க்கும்போது உள்ள சிக்கல்கள் நிறைய இருப்பதையும் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு அவர் உண்மையான செய்திகளையும் கூட கொடுக்குறார். ரிக்வேதத்தில் ஒரு எழுத்து, நம்முடைய வல்லின ரகரம் ரிக்வேதத்தில் இருக்குது. அந்த எழுத்து ஒலி இருக்கின்றது. அந்த ஒலியை கொண்டு அவர் வந்து இது வந்து இந்த பகுதியில் தமிழ் மக்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு போகிற போக்கில் எழுதுவதை பார்க்கின்றோம். அதன் பிறகு ரமீலா தாப்பர் அவர்கள் பாஞ்சாலா என்ற ஒரு சொல்லை எடுத்து பேசுகின்றார். அந்த பாஞ்சாலா என்ற அந்த சொல் முதல் சொல் வட சொல் என்றும், இரண்டாவது சொல் ஆள் என்ற சொல் தமிழ் சொல் என்றும் எடுத்து காட்டியிருக்கின்றார். பழைய தமிழில் ஆள் என்றால் வீரன், தலைவன் என்று பல பொருள்கள் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த தமிழ் சொல் இந்த பாஞ்ச் என்ற சொல்லோடு சேர்ந்திருப்பதால் தமிழர்கள் இந்த பகுதியில் இருந்தார்கள் என்று கருதுகின்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரை, மகன் மெல்லுக்கா தில்மன் என்ற ஒரு கட்டுரை, அந்த கட்டுரை ஒரு யூகமாக எழுதுவதாக தான் அவர் கூறியிருக்கின்றார். யூகித்து தான் நான் சொல்கிறேன், முற்ற முடிந்த முடிவாக இதை நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். மகன் என்ற அந்த சொல் வந்து பழைய தமிழில் தலைவன், வீரன் என்றெல்லாம் பல பொருள். அதியர் மகன் தான் அதியமான் என்றானது. அதியருடைய தலைவன் என்ற பொருள் தான் மகன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. 9ஆம் நூற்றிலே ஒரு இடத்துல ஒரு தலைவி என் மகன் அப்படின்னு நம்ம போயிட்டு இருப்போம், தலைவன் என் மகன் போகிறான் என்று அவள் கூறுவாள். அந்த இடத்துல மகன் என்றால் தலைவன் என்று பொருள். இந்த மகன் ரீஜியன், அதாவது மெசபடோமியா ஆப்பெழுத்துகளில் உள்ள செய்திகள் 3 இடங்களை பற்றி குறிப்பிடுகின்றன. ஒன்று மகன், அடுத்தது மெல்லுக்கா, அடுத்தது தில்மன் என்ற 3 இடங்களை பற்றிய செய்திகள் நமக்கு இருப்பதை அவர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார். மகன் என்பது இன்றைய கராச்சிக்கு பக்கத்தில் உள்ள மெஹரான் என்ற பகுதி தான் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதை வடமொழியாளர்கள் மொழிபெயர்க்கும் போது சுவீரா என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அந்த மகன் என்ற சொல்லை சுவீரா என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அந்த சுவீரா என்பதற்கு வடமொழியில் வேர்ச்சொல் கிடையாது என்பது அவருடைய கருத்து. அடுத்தது மெலுக்கா. மெலுக்கா என்பதை பற்றி நிறைய அறிஞர்கள் சிந்துவெளி பகுதி முழுவதுமே மெலுக்கா என்று கூறுகின்ற ஒரு போக்கை பார்க்கின்றோம். பைபிளில் வருகின்ற இந்த சொல்
சிந்துவெளி பகுதியை தான் குறிக்கிறது என்று அவர்களும் எழுதியிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இவங்க ரொமிலா தாப்பர் அவர்கள் மேற்கு என்று எடுத்துக்கொண்டு இன்றைய மேற்கு தொடர்ச்சி மலைதான் மெல்லுக்கா என்ற பகுதி என்ற ஒரு கருத்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் சொல்கிறார்கள். மெல்லுக்காவிலிருந்து என்னென்ன பொருட்கள் வந்தன மெசபொட்டேமியாவுக்கு என்று கூறுகின்ற அந்த செய்திகளை பார்க்கும்போது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன பொருள்கள் விளைகின்றனவோ கிடைக்கின்றனவோ அவை அனைத்தும் அந்த ஆப்பெழுத்து பொறுப்பில் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மெலுக்கா என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்து. அடுத்தது தில்மன். இந்த தில்மன் என்பது தான் ஒரு அவங்க அதை சில அறிஞர்கள் சொல்லும்போது அதீதமாக இதை எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. தில்மன் என்பது தெளிமன் என்ற திராவிட சொல்லுடைய சுமேரிய வடிவம் என்பது அவருடைய கருத்து. தெளிமன் என்பது எல்லா திராவிட மொழிகளிலும் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த தெளிமன் என்பது இன்றைய சௌராஷ்டிரா என்பது இளமை, அழகிய என்ற பொருளில் வழங்கப்பட்டது. அந்த தெளிமன் என்பதை சௌராஷ்டிரா என்று மொழி வைத்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த 3 சொற்களும் 3 இடங்களை குறிக்கின்ற சொற்கள் தமிழ் மரபிலிருந்து உருவான சொற்கள் என்று அவர் எடுத்துக்காட்டி முடிவுரையாக சொல்லும்போது இதை நான் யூகமாக முன்வைக்கின்றேன், கருதுகோளாக வைக்கின்றேன். தொல்லியலாளர்கள், மாநிலவியலாளர்கள், சமூகவியலாளர்கள், மொழியியலாளர்கள் இந்த மாதிரி பல துறை அறிஞர்கள்லாம் அமர்ந்து இதையெல்லாம் ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் அந்த கட்டுரையிலே கேட்டிருக்கின்றார். சரஸ்வதி நாகரத்தை பற்றி நான் சொன்னேன். அண்மை காலங்களில் அந்த செய்திகள்லாம் நிறைய எழுதுவதை பார்க்கின்றோம். வேதம் கூறுகின்ற சரஸ்வதி நதி தான் இவங்க சொல்கிற நதி. இனி அக்ரா என்று போகின்ற அந்த நதி, அந்த நதியிலே ஏறத்தாழ 400 வாழ்விடங்களை 30 ஆண்டுகளுக்கு முன்பு பூனா பல்கலைக்கழகம் கண்டுபிடித்தது. அதன் பிறகு அவர்கள் அந்த பக்கமே போகலை. அண்மையில் எக்ஸ்கவேஷன் செய்ய போகும்போது அதில் பல வாழ்விடங்கள் வீடு கட்டியிருக்காங்க, வேளாண் நிலமாக மாற்றிருக்காங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற கொஞ்சம் இடங்கள், ஒரு 20 இடங்களிலே தோண்டுதல் செய்தாங்க. அதில் ஒரு இடத்துல தோண்டி அந்த குழியிலே அந்த பிணம் எலும்புக்கூடு இருக்கின்றது. அவர் வந்துட்டார், தோண்டி வச்சுட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு மழை பெஞ்சதால் அந்த டிஎன்ஏவை அதிலேருந்து எடுக்க முடியல. அந்த மாதிரி சில சிக்கல் தொல்லியல் துறையில் ஏற்படும். அது எதனால் ஏற்படுகிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. கடைசியாக கார்கிகடி என்ற இடத்திலே தோண்டிய போது தான் இந்த டிஎன்ஏவை பற்றி குறிப்பிடும்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற காடருடைய டிஎன்ஏவும் அந்தமான் தீவில் இருக்கின்ற மனிதனுடைய டிஎன்ஏவும் அந்த கார்கிகடி டிஎன்ஏவுக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அதன் பிறகு அது உள்ள ஒரு அரசியல் புகுந்தது, அது தனி, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். அந்த அடிப்படையில் சிந்துவெளி மக்கள் பொதுவாக இந்தியா முழுவதும் பழகியிருந்த ஒரு பெரிய சமூகத்தினுடைய ஒரு பகுதி என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வரைந்து வைத்திருக்கின்ற எழுத்துக்கள், குறியீடுகள், இன்றைக்கும் கூட ஒரு நூல் வந்திருக்கின்றது சமீபத்தில், சிந்துவெளி பொறிப்புகளும் தமிழக குறியீடுகளும் என்ற தலைப்பில். சிந்துவெளி பொறிப்புகள் உள்ள செய்திகள், பல செய்திகள், இதில் பல படங்கள் இருக்கின்றன. அதை அந்த வரும்போது நான் விளக்கி சொல்கிறேன். அந்த குறியீடுகள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் சிந்துவெளிக்கு முன்பிருந்தே இருக்கின்றன. ஏதோ சிந்துவெளி வந்த பிறகு தான் குறியீடெல்லாம் வந்தது என்ற அடிப்படையில் அதை எடுத்துக்க முடியாது. பிம்பட்கா போன்ற பெரிய ஹிஸ்டாரிக் பெயிண்டிங் இருக்கின்ற பகுதியில் இந்த மாதிரி குறியீடுகள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எல்லாம் சிந்துவெளியில் கிடைக்கின்ற எல்லா குறியீடும் அங்கே இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. கிடைக்கின்ற சில குறியீடுகள் அங்கேயும் இருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் மறையூர் என்ற ஊர் பகுதியில் நிறைய இந்த மாதிரியான ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங், அதுவும் கொட்டவனுடைய உருவம் 15 அடி உயரத்துக்கு வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த உருவத்துக்கு அருகில் 2-3 கொகைகளில் இந்த மாதிரி குறியீடுகள் சில
இருப்பதை பார்க்கின்றோம். பல இடங்களில் போலவம்பட்டி பக்கத்தில் வெள்ளரும்பாளையத்தில் குறியீடுகள் கிடைத்ததை பார்க்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டு ஓவியங்களை பகாங்கர் அவர்கள் கிமு 500க்கு மேலே அவர் கொண்டு போகலை. இப்போ நம்ம ஆட்கள் தான் 3000 2000 என்றெல்லாம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அது இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அதனால் இந்த சிந்துவெளி குறியீடுகள் சிந்துவெளிக்கு முன்பே இந்த நாட்டில் வழக்கத்தில் இருந்த குறியீடுகள், அதுக்கு அந்த சிந்துவெளி மக்கள் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவ்வளோதான். ஏற்கனவே இருந்தது அது. அதை அவங்க நிலைப்படுத்தின பெருமை அவங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சிந்துவெளி குறியீடுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றது, இன்னும் பல இடங்களில் கிடைப்பதை பார்க்கின்றோம். அதனால் இந்த தொடர்பு இருந்தது என்பதற்கான சான்றுகள் இருப்பதை சொல்லலாம். ரெண்டாவது, சிந்துவெளி மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்பு ஏதேனும் இருந்ததா என்று பார்க்கும்போது ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. இன்னும் நிறைய செய்தி இருக்கலாம், ஒன்று மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். நீலகிரியில் அமசனைட் என்ற ஒரு கல் வெட்டி எடுக்கிறார்கள். அது இப்போ அது குறைஞ்சி போயிடுச்சு. கொடுமடையிலும் அந்த கல் கிடைச்சிருக்கு, அந்த கல் மணி கிடைச்சிருக்கு. இந்த கல்லை சிந்துவெளி மக்கள் இங்கிருந்து வாங்கி சென்று இருக்கிறார்கள் என்ற செய்தியை செரீன் ரத்னாகர் என்ற ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 இடத்துல தான் அந்த கல் கிடைக்குது. ஒன்று காஷ்மீர், ரெண்டாவது நம்ம நீலகிரி. இது நீலகிரி கல்லாக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துவெளி நகரங்களை பற்றிய செய்திகள் விரிவாக நிறைய சொல்லிவிட்டார்கள். இன்றைய நவீன கால நகரங்களோடு ஒப்பிடத்தக்க வசதிகளை கொண்ட நகரங்களாக இருப்பதை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த நகரங்களை பற்றி, அந்த அமைப்பற்றி பேச வேண்டிய நிலையில் இப்போ இல்லை. நான் அது தேவையும் இல்லை. அது ஏற்கனவே பரவலாக பேசப்பட்ட செய்திகள். அந்த நாகரிகத்தில் இருந்த சில செய்திகள். அதில் முக்கியமானது இந்த முத்திரைகளில் வரையப்பட்ட உருவங்கள். அதிலே யானை இருக்கின்றது, எருது இருக்கின்றது. எருது தான் நமக்கு சிந்துவெளி பார்த்தா நினைச்சாவே எருது தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி பறவைகளுடைய உருவங்கள்லாம் அந்த முத்திரையில் வரைஞ்சி வச்சுருக்க நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முகததார ஹரப்பா பகுதியில் ஒரு மிருகத்தினுடைய உருவம் 60% முத்திரைகளில் வரையப்பட்டுள்ளது. அது காண்டாமிருகம். காண்டாமிருகம் என்ற அந்த மிருகத்தினுடைய அந்த உருவம் அந்த முத்திரையில் வரையப்பட்டு இருப்பதை வைத்துக்கொண்டு ரத்னாகர் அவர்கள் இது முகததார ஹரப்பாவில் இருந்த அந்த அரச மரபினுடைய குலச்சின்னம். ஒவ்வொரு குடிக்கும் ஒரு சின்னம் இருக்கும். சோழர்களுக்கு கோழி, அந்த மாதிரி பாண்டியர்களுக்கு மீன், இந்த மாதிரியான சின்னம் ஒரு குடிக்கும் உண்டு. அது எல்லா பக்கமும் இருப்பதை பார்க்கின்றோம். ஆப்பிரிக்கா, இன்னும் பல இடங்களில். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த காண்டாமிருகத்தினுடைய ஆட்சி தான் பெரிய அளவுக்கு சிந்துவெளியில் இருந்தது என்று ஒரு யூகமான ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார். அருமையான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார், கெஸ். இதுவரையில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி எழுதிய எல்லாமே கெஸ்ஸு தான். அதுவும் ரீசண்ட் கெஸ்ஸாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. பகுத்தறிவுக்குட்பட்ட முடிவாக இருப்பது, அந்த யூகம் இருப்பது நல்லது என்ற அடிப்படையில் அவர் இந்த செய்திகள்லாம் யூகமாக கூறுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கின்றார். அடித்து சொல்லவில்லை. ஏன்னா சொல்கிற அளவுக்கு நமக்கு செய்திகள் இன்னும் வர வேண்டியிருக்கின்றது. அந்த எழுத்துக்களை படிக்க வேண்டியிருக்கின்றது. இப்போ எழுத்துக்களை பற்றி எழுத்து இல்லையா, அது குறியீடாக வேறு எதை குறிக்கிறது, ஏதோ ஒரு தந்திரத்தை, ஒரு மந்திரத்தை சொல்லுகிறதா என்றெல்லாம் நிறைய ஆய்வுகள் கொண்டு இருக்கின்றன. ஆனால் எழுத்துக்கள் ஒரு ஏதோ ஒரு செய்தியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தான் குறிப்பிடத்தக்கது. எழுத்து இல்லையானால் மனித வாழ்க்கை நடக்காதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த அம்மையார் ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார். ஆப்பிரிக்காவிலே அசண்டே என்ற ஒரு அரசு இருக்கின்றது. அது ஒரு குடி, பெரிய குடி. அதுக்கு ஒரு அரசு இருக்கின்றது. அந்த அரசு இன்றைக்கும் அவங்க அரசுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள், அவர்களிடம் வாங்குகின்ற கடிதங்கள் எல்லாமே கயற்றில் முடிச்சு போட்டு தான் அனுப்புவாங்க. வேறு எழுத்து ஒன்றும் கிடையாது. இந்த முடிச்சுகளை வச்சு அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது. இந்த முடிச்சுகளை வச்சு அந்த அடிப்படையில் எழுத்து தான் முக்கியமாக இருக்கணும் என்று இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து சொல்லும்போது இந்த செய்தியை கூறுகின்றார் ரத்னாகர் அவர்கள்.
ரத்னாகர் அவர்கள் மெசபடோமியாவிலிருந்து சிந்துவெளி வரையில் இருக்கின்ற அனைத்து நாகரிகங்களை பற்றி ரொம்ப ஆழமாக படித்தவர். அவர் எலமைட்டு, இந்த சிந்துவெளிக்கு மேற்கே இருக்குது எலாமியம் என்ற ஒரு நாடு பழைய காலத்தில். இப்போ அது அழிஞ்சு போச்சு, மொழியும் அழிஞ்சு போச்சு. அந்த அழிந்து போன மொழியில் இருந்து 80 திராவிட சொற்களை எடுத்ததாக ஒரு அறிஞர் எடுத்து காண்பித்திருக்கின்றார். அதாவது சிந்துவெளி மக்கள் திராவிடர் என்று எடுத்துக்கொண்டு அந்த எலாமிய மொழியில் இந்த பகுதி சொற்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் அவர் 80 சொற்களை எடுத்து காண்பித்திருக்கின்றார். அதிலே ஒரு சொல் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பறக்கிற ஈ நம்ம இதில் ஈ என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் எலாமிய அந்த இதில் சி என்று இருக்கும். எப்படி ஈயா மாறி இருக்கும்? பொதுவாக மொழி முதலில் வருகின்ற சகரம் என்ற சொல் அழிந்து போயிடும். சமர், அமர், சமணர், அமணர், இந்த மாதிரி இன்னும் நிறைய எடுத்து சொல்லலாம். இந்த சி என்பதில் உள்ள சகரம் கெட்டு ஈயாக மாறியது. அது சிந்துவெளியில் இருந்ததா அந்த சொல் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் தமிழில் மற்ற திராவிட மொழிகள், தெலுங்கு போன்ற மொழிகளில் இந்த சொல் இருப்பதை வைத்துக்கொண்டு அவர் இது திராவிடத்துக்கும் எலாமியத்துக்குமான தொடர்பு என்று அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அதுக்கு அந்த புத்தகத்துக்கு பேர் புரோட்டோ எலாமிய டிரிவிடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி. நிறைய சொற்களை அவர் எடுக்கவில்லை, ஒரு 80 தான் கிடைச்சிருக்கு. அதை வைத்துக்கொண்டு அவர் சில முடிவுகளை அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது, அங்கிருக்கின்ற அந்த எலும்புக்கூடுகள்னா ஒரு பெரிய வீட்டில் மாடியிலிருந்து கீழே தரை வரையில் பிணங்களாக இருக்குது. மாடியில் ஒரு பணம், படிக்கட்டில் 2 பணம், கீழே தரையில் பணங்கள், இப்படி பிணங்களாக இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது ரத்னாகர் அவர்கள் சொல்லும்போது வித்தின் குடி, அந்த குடிக்குள்ளே ஏதோ ஒரு ஃபியூடு என்று அவர் எடுத்துக்கொண்டு இது பெரிய அளவுக்கு சண்டை நடந்ததுக்கான சான்றுகள் இண்டஸ் வேலியில் கிடையாது என்பது அவருடைய கருத்து. ரெண்டாவது, சிந்துவெளி நாகரிகத்தை தோண்டிய இந்த காலம் வரையில் ஆயுதங்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அப்போ அரசியல் உறவு எப்படி இருந்தது? இவங்களுடைய முத்திரை கிமு 4000 3500க்குள்ள காலகட்டத்தில் மெசபடோமியாவில் கிடைக்கின்றது. அதுவும் முகததார மக்களுடைய முதிரை. அதனால் முகததார மக்கள் தான் முதலாக மெசபடோமியாவோடு வாணிகம் செய்தார்கள். அப்படி வாணிகம் செய்கின்ற ஒரு நிலையில் இவருடைய முத்திரை காலத்தால் முற்பட்ட முத்திரையாக போய் சேர்ந்திருக்கின்றன. அடுத்தது கிமு 2500-2700 காலகட்டத்தில் சில முதிரைகள் கிடைக்கின்றன. அது குஜராத் பகுதியிலிருந்து போன வணிகர்கள் விட்டு வந்த முதிரைகள். அதுதான் பிற்காலத்தில் இருந்த சிந்துவெளி வணிகர்கள் அங்கே சென்று விட்டு வந்த முதிரைகள். இதை வைத்துக்கொண்டு சிந்துவெளியில் பாலநிலையே கிடையாது. இந்த முதல் பாலம், 2வது பாலம், அடுக்கு, ஸ்ட்ரேட்டம் அடுக்கு அங்கே கிடையாது. பொதுவாக தான் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனுடைய காலத்தை கணிப்பதற்கு மெசபடோமியாவில் கிடைக்கின்ற சான்றுகளை வைத்து தான் காலத்தையே கணிக்கிறார்கள். காரணம், இங்கே அந்த பாலநிலை இல்லாதால் மெசபடோமியாவில் கிமு 4000-3500க்குள்ளே கிடைக்கின்ற அந்த பொருள்கள், அந்த முத்திரைகள் ஏர்லி இண்டஸ் என்று கூறுவார்கள். அதாவது முற்கால சிந்துவெளி நாகரிகம். பிறகு கிடைக்கின்ற யானை, அப்புறம் எருது, பறவைகள், இது போன்ற உருவங்களுடைய முத்திரைகள் கிடைக்கின்ற காலகட்டம். அதுக்கு பிறகு ஒரு 1000-1500 வருஷம். அது மெச்சூர்டு அரப்பன், அரசு தோன்றி பல வகையான வாணிக இது வளர்ச்சியை கண்ட ஒரு அரப்பன். 2 தான் அரப்பாவில் காலகட்டமாக வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் இது சிந்துவெளிக்கு இவ்வளோ இந்த மாதிரி 700 ஆண்டுகள் இடைவெளி அதுக்கு உள்ளன. அந்த 700 ஆண்டுகளில் நமக்கு கிடைக்கின்ற செய்திகள் ஒரே மாதிரியாக இருப்பதை பார்க்கும்போது நம்முடைய சிந்துவெளியை காலத்தை 100 கண்டறிய முடியாது. இந்த மாதிரி 2 பிரிவாக பிரித்து தான் ஏர்லி இண்டஸ், மெச்சூர்டு அரப்பன் என்று
ரத்னாகர் அவர்கள் எழுதியிருக்க, அதுக்கு முன்னே நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சிந்துவெளி நாகரிகத்தில் பல செய்திகள் வருவதை நாம் பார்க்கலாம். தாய் வழி, தாய் வழிபாடு, தாய் வழின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தாய் வழிபாடு ஒரு முக்கியமான வழிபாடாக இருப்பதை பார்க்கின்றோம். பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு போகிற போக்கில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார், சமயம் பற்றி செய்தி இல்லை என்று. இது இப்போது தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற ஒரு அகழ்வாராய்ச்சியில் சமயம் பற்றி செய்தி இல்லை. ஆதி மனிதன் முதல் கொண்டு நாகரிக மனிதன் காலம் வரை இன்னைக்கு வரையில் கூட இன்னும் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு செல்வாக்கை செலுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. அவர்னா பிரிமிட்டிவ் சமயம்னு சொல்லலாம். அதாவது தொல்பழங்கால சமய முறை அல்லது சடங்கு முறை என்றெல்லாம் சொல்லலாம். மனிதனுக்கு சமயத்தை பிரித்து பார்க்க முடியாது. நான் எந்த சமயத்தையும் ஆதரிப்பவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுபவன். இருந்தாலும் பண்டைய கால மக்களை பற்றி நம்ம ஆய்வு செய்யும்போது அந்த மக்களுடைய காலகட்டத்தில் எப்படி நிலைமை இருந்தது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சிந்துவெளியில் தாய் வழிபாடு முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கின்றோம். தமிழ் இலக்கியத்திலையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் ஆண் தெய்வங்களையே சொல்கிறார். ஆனால் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது தாய் தெய்வம் தான் கிடைக்குது. ஆதித்தன்னூரில் ஒரு தாய் கொற்றவனுடைய உருவம் கிடைச்சது, அதுக்கு முன்ன ஒரு வெங்கல தாய் தெய்வம் கிடைச்சது. இது மாதிரி ஒரு தாழியிலே மார்பகம் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஆதித்தன்னூரில் அண்மையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் அது கிடைச்சிது. அதனால் தாய் வழி முறை என்பது எங்கெங்கு வேளாண்மை சிறந்ததோ அங்கெல்லாம் தாய் வழி வழிபாடு, தாய் வழி முறை தான் பெரிய அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது.